கைஸ் கடலுக்குள்ள கொஞ்சம் தூரம் போயாச்சு. அங்க பாருங்க நடுவில் நிக்கிற மாதிரி இருக்கு கடல்ல. கைஸ் என்ன சொல்றது, ஒரு அமைதியான பீச், சூப்பராகவே இருக்கு வியூ எல்லாம். இந்த சைடு பாருங்க கைஸ், அரியமான் பீச்சுக்கு உள்ள வந்துட்டு இருக்கோம். கைஸ் நம்ம டூரில் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு விஷயம் நடந்துருச்சு. பாருங்க, நம்ம சாரி மங்களூர் பீச்சுக்கும் அப்புறம் நான் சென்னை மெரினா பீச்சுக்குலாம் ஊர்பட்ட வாட்டி போயிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட் வாட்டி தான் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பீச் எனக்கு பெஸ்ட்டு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பட்ஜெட் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தில் லொக்கேட் ஆகிற அரியமான் குஷி பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். அண்டு இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. நான் யார் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நான் அண்டு ஆசிக் அண்டு நம்ம சஃபீர் வந்திருக்காரு. இப்போ நாங்கள் அப்படியே உள்ளே போய் குளிக்க போகிறோம். இந்த பீச்சில் என்ன ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஆழம் இருக்காது. சின்ன குழந்தைங்க கூட குளிச்சு விளாட்ற மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வரும்போது முன்னாடி வந்து ஒரு 5 ரூபா வாங்கும் வண்டிக்கு. இங்கே வந்து பார்க்கிங் சார்ஜ் எதுவுமே இல்லை. வாங்க அப்படியே இப்போ வீடியோ பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். கைஸ் அரியமான் பீச்சுக்கு உள்ளே வந்துட்டுருக்கோம். உங்களே வரவேற்கின்றோம் அப்படின்னு போட்டிருக்கு போர்டு. அண்டு இன்னும் கொஞ்சம் என்ன ஒரு 500 மீட்டர் இருக்குமா தூரம் பார்க்கிங்லேருந்து. 350 மீட்ரு தான் இருக்கும். இப்போ வந்து வெயில் கம்மினால பெருசாக எங்களுக்கு ஒன்றும் தெரில. மழை பெய்கிற மாதிரியும் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிலாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாம் அந்த அங்கே இருங்க இருக்குள்ள ஒரு குடை, அந்த குடைக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. நம்ம தலைவர் அங்கே பின்னாடி வந்துட்டுருக்காரு. கைஸ் பீச் வந்தாச்சு, அரியமான் பீச். நாங்கள் நினச்ச விட செம்ம பெருசு. நம்ம தலைவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கான். அதை ஃபஸ்ட்டு காமிக்க வேண்டியது ட்ரெஸ்ஸு. அரியமான் பீச்சில் ப்ரொஃபஷ்னலாக வந்திருக்கான் ஆள். அங்கே உள்ள இறங்குறானுங்க. கைஸ் கடலுக்குள்ள கொஞ்சம் தூரம் போயாச்சு. அங்கே பாருங்க நடுவில் நிக்கிற மாதிரி இருக்கு கடல்ல. அந்த சைடு பார்க்காம இங்கே அப்படியே நின்னா என்ன சொல்றது, தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படி இருக்கு. என்ன ஆஷிக் எப்படி இருக்கு? நான் நடுக்கடல் நிக்கிற மாதிரி இருக்கு. அதான் அந்த சைடு யாரும் இல்லை. ஆமாம், செமையாக இருக்கு. பீச்சும் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. என்ன அடியில் வந்து அந்த பவளப்பாறை மட்டும் நிறைய காலில் குத்துது. வெளியே போகிறக்கே மனசு வர மாட்டேங்குது. அதர்வைஸ் நாங்கள் அடுத்த இடத்துக்கு போய் ஆகணும். அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லைன்னா இங்கே இன்னும் ஒரு 3 மணி நேரம் இருப்போம். எங்கே காணோம் பையனை. ரைட் கைஸ், என்ன சொல்கிறது, ஒரு அமைதியான பீச்சு, சூப்பராகவே இருக்குது வியூ எல்லாம். இந்த சைடு பாருங்கள், வேறு லெவலில் கிளைமேட் நல்லா இருக்குது. மத்தியான நேரம் இந்நேரம் வெயில் கொளுத்திட்டு இருக்கும். ஆனால் எங்கள் நேரமாக பார்த்து சூப்பர் கிளைமேட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. கொஞ்சம் தூரம் உள்ள வந்திருக்கோம். கொஞ்சம் தூரம் உள்ள வந்தாலும் இவ்வளோ தான் ஆழம். அப்புறம் அலைங்கிறது சுத்தமாக இதில் இல்லவே இல்லை. அதுதான் முக்கியமான சீனு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியில்
தலைப்பட்டு முடிவு பாருங்க எப்படி வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க நிறுத்தி நாங்கள் வந்து அடுத்த ஸ்பாட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சீக்கிரமாக கிளம்புறோம். இல்லைன்னா இன்னி ஒரு 1 to 1.5 hour இங்கே தான் இருக்கும். ஸோ கிளம்பிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டில் உங்களை மீட் பண்ணுறேங்க. அதியமான் பீச்சில் பாருங்கள் சிப்பி எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். தலைவர் பாருங்க சின்ன பவளப்பாறை தூக்கிட்டு வந்திருக்காரு. அது என்னது? இது பவளப்பாறை தான். இது கையில் பிடி. ரெண்டா எங்கள் மீன் தொட்டியில் போடுறேன். பீச் வந்து எப்படின்னா வேறு லெவலாக இருக்குது. அதாவது இந்த மண் சுத்தமாக இருக்குது, பீச் ஓரளவுக்கு சுத்தமாக தான் இருக்குது, ஒரு சில குப்பை தான் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள தண்ணி வந்து அடியிலையும் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன பவளப்பாறை இருக்குது. ஓரளவு வரையும் நம்ம போகலாம், எல்லாருமே போகலாம், அந்தளவு சூப்பராக இருக்குது. மெயினாக இது அந்த சாக்கடல்னு சொல்லுவாங்களா, அப்படியே படுத்தா மிதந்துட்டே இருப்போன்னு அதே அளவுக்கு இருக்குது. உப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தி, எல்லா கடல்லையும் இருக்கிற அளவா இல்லை அதை விட ஜாஸ்தியானு தெரில. என்னென்னா படுத்தானா அப்படியே படுத்துடலாம், நீச்சலே அடிக்காமல், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே படுத்துட்டோம் நாங்கள் ரொம்ப நேரமாக. அலை மட்டும் ஒரு அடி ஒரு குளம்னு சொல்லலாம். ஆமாம் ஆமாம். இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறனால தான் நாங்கள் ஒரு மணி நேரம் இருந்திருப்போம். இல்லைன்னு வச்சுக்கோங்க இங்கே ஒரு 3 மணி நேரம் இருப்போம். அந்தளவுக்கு வருது. ஆஷிக்கிட்ட கேளுங்க அப்படின்னு. ஆமாம், நான் வந்து பெங்களூரு அப்புறம் சென்னை மெரினா எல்லா பீச்சுக்கும் போயிருக்கேன். எனக்கு பெங்களூர் நம்ம போன முடியல, ஹைவேல. அது இதுடா மங்களூர் அதை சொல்லு. சாரி, மங்களூர் பீச்சுக்கும் அப்புறம் நான் சென்னை மெரினா பீச்சுக்குலாம் ஊர்பட்ட வாட்டி போயிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட் வாட்டி தான் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பீச். இதுதான் எனக்கு பெஸ்ட்டு. கைஸ், நம்ம டூரில் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு விஷயம் நடந்துருச்சு. இங்கே பாருங்க, நம்ம பட்ஜெட் பாசித்தோட சவுத் இந்தியா ஆக்டிவா பின்னாடி டயர் பஞ்சரு கைஸ், முடிஞ்சு. இனி அடுத்து என்ன பிளானிங் பண்ண போகிறோன்னு தெரில. இனி எங்கே இருக்குதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு பஞ்சர் கடை, அதை ஃபஸ்ட்டு தேடணும். அப்படியே அமுத்தி காட்டு, பார்த்து அடிச்சுப்பாரு. ஃபுல்லாக காற்று இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரெம்முலேருந்து கலண்டே வந்துருச்சு கைஸ், முடிஞ்சு. அவ்வளோதான் கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஆசிக்கை வந்து முன்னாடி ஓட்ட சொல்லியிருக்கோம் அந்த வண்டியை. நீ எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. 1.5 கிலோமீட்டர் இந்த மெயின் ரோட்டில் போனோம், அதுக்கப்புறம் ஹைவே வரும். ஹைவேல தான் எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் பார்த்து தாங்க போனோம். நம்ம ஆஷிக்கு வந்து மெதுவாக போயிட்டுருக்கான் பாருங்க, ஸ்மூத்தாக போக மாட்டேங்குது, அப்படியே இழுத்துட்டே தான் போகுது. பார்த்தீங்களா? கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே போதும், பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் போதும் எனக்கு தெரிஞ்சு. அவன் கம்ஃபர்டபுளாக போயிட்டுருக்கான் ஆள். பார்த்தீங்களா கைஸ், அப்படியே இழுத்துட்டே போகுது. பார்த்தீங்களா வண்டி என்னமோ தேய்ச்சிட்டே வர்ற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? ஹெவியான பைக்கர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி விஷயத்தை. இப்போதைக்கு அதான் வேறு வழி இல்லை. நாங்கள் ஆமாம் ஆமாம் ஃபோன் பண்ணால் அந்த இடத்துக்கே வர்ற மாதிரி ஆளுகள்லாம் இல்லை கைஸ். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் கடந்து போகணும். ஒரு டூர்னால் இதெல்லாம் இல்லாமல் இருக்காது, எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். முடிஞ்சளவு நம்ம ப்ரே பண்ணிக்கணும் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு. சரி கைஸ், நான் இங்கே பஞ்சர் கடையில் போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சரை போட்டாச்சு கைஸ். ஆனால் ஒரு பேட் நியூஸ் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்பீடாகவும் போக முடியாது, டபுள்ஸும் போக முடியாது, ரொம்ப தூரம் போகக்கூடாது. பைக்கை அதாவது வீல் இல்லை டயரை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ட்டாங்க. அதனால் நாங்கள் இப்போ பிளானை மாற்றிட்டுருக்கோம். நானும் இவனும் மட்டும் ராமேஸ்வரம் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட்ஜெட் பாசித் வந்து கஷ்டப்பட்டு அவங்க ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்து அவன் திரும்பி போகிற மாதிரி ஒரு நிலமை. ஆசிக்கு என்ன நினைக்கிறேன்? நீ சாப்பிடவே இல்லை. திரும்பி ராமநாதபுரம் போகிற வழியில் ஹோட்டலில் சாப்பிடுவோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பஞ்சர் ஆனதுனால ஸ்பீடாகவும் ஓட்டக்கூடாது, நான் டயரையும் மாட்டணும். அதனால் நான் ஊருக்கு போகிறேன். பசங்க வந்து ரிட்டர்ன் கோயம்புத்தூர் போகிறாங்க. சேடாக இருக்குது.